ப்ளவுஸ் விட்டு மீந்ததில் நான் இந்த மாதிரி ஒரு ஃபோன் பவுச் பண்ணியிருக்கேன். அந்த கஸ்டமருக்கு இங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தேன்ல, ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? இப்போ வந்து லைனிங் துணி இருக்குது. அவங்களது ஆக்சுவலாக நெட்டு கிளாத்து. ஸோ நெட்டில் அப்படியே வச்சா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அவங்க கொடுத்த லைனிங்லேயே இங்கே பாருங்கள், லைனிங்கை என் ஃபோனை வச்சுட்டு அதை விட ஒரு ½ இன்ச்சு 4 சைடும் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போது அந்த நெட்டு கிளாத்து கூட ஜாயின் பண்ணுறேன். 3 சைடு மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அதை நம்ம திருப்பி தைக்கணும். இங்கே பாருங்கள், நான் எப்படி ஒரு சைடு 3 சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சைடு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு ஃபினிஷிங் சைடுக்கு வெளியே எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ 4 சைடும் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ 2 பேஜ் இருக்கும் இல்லையா, 2 இது செஞ்சுருக்கோம். அதை இது மேலே வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் பண்ண பாருங்கள், திருப்பிட்டு இந்த மாதிரி அந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ 3 சைடு க்ளோஸ்டு, ஒரு சைடு ஓப்பனாக இருக்குது. அதை நம்ம அது ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்கும் போது அது ஃபிட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம இப்படியே வச்சு தைச்சிட்டு திரும்பவும் திருப்புவோம். அந்த 2 பாட் இருக்கு இல்லையா, அது மேலே வச்சுட்டு அதை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு 3 சைடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் வச்சு திருப்பிட்டு திரும்ப அது மேலே ஒரு தையல் போடுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இது மேலே 2 ரெடி ஆகிடுச்சா. இப்போது இது மேலே நான் அதை வைக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணியும் போடலாம், ஸ்டிச் பண்ணாமலும் போடலாம். ஏன்னா நான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்ப தான் போகிறேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 4 பக்கமும் அது மேலே வச்சுட்டு அந்த க்ளோஸ் சைடு மேலே இருக்கணும். 2 பக்கமே ஃபினிஷிங் சைடு இருக்கணும். இது எல்லாமே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம இதையும் திருப்ப தான் போகிறோம். இங்கே பாருங்கள், அதனால தான் ½ இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட சொன்னேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி திருப்புவோம், திரும்ப வச்சு திருப்புவோம். ஸோ அதனால் கொஞ்சம் ½ இன்ச்சு வைக்கணும். கரெக்டாக ஃபோன் சைஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் உள்ளே போகாது. ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சா. இப்போ நம்ம திருப்ப போகிறோம். திருப்பி அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். படிமான தையல் சொல்லுவாங்க, அதை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் சின்ன பூவை மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே நான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது மேலே பூ பண்ணிவிட்டு ஒரு பட்டன், ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் வைக்க போகிறேன். இதை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பட்டன் இங்கே வச்சுட்டு அந்த உள் பக்கம் ஒரு திக்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் யாருக்குன்னா கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி பண்ணி வீட்டிலே இருக்கிற துணி ஏதாவது எக்ஸ்ட்ரா புதுசாக வாங்கியிருப்பீங்களா, அதில் இல்லைனா டெய்லர் கடையில் கொடுத்தா கூட எனக்கு வேலை துணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இருக்கிற துணியில் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வீட்டில் டெய்லர்ஸ் தான் பண்ணணும் இல்லை, வீட்டில் இருக்கவங்க யார் வேணால் பண்ணலாம். ஆனால் மிஷின் இருக்காது. ஆனால் இது கையில் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஓகே, ட்ரை பண்ணுங்கண்ணா. இது பாருங்கள், அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சா. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து டெய்லரிங்ஸ் வீடியோ எல்லாம் நிறைய போட்டிருக்கேன், டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். டெய்லரிங் டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.